வணக்கம் நேர்களே. பாய்ஸ் படத்துல நடிச்ச சித்தார்த் பிளேபாய் இமேஜில் இருந்து தன்னை முழுசுமாக மாற்றிக்கொள்ள தீவிரமான முயற்சிகள்ல இறங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால இத்தனை நாளும் நடிகைகளையே சுத்தி ரொமான்ஸ் செய்து கொண்ட சித்தார்த் அவர்கள் ஜிகர்தண்டா படத்துல முதல் முறையாக ஒரு ரவுடி கதையில நடிச்சாரு. அதோடு அந்த படத்தை ரொம்ப பெருசா எதிர்பார்த்தாரு சித்தார்த். ஆனா இவருக்கு வர வேண்டிய பெயர் அனைத்தும் அந்த படத்துல வில்லனா நடிச்ச சிம்காவுக்கு போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால சித்தார்த்துக்கும் மனதளவில் வருத்தம் தான் என்றாலும் அதன் காரணமா இப்போது காவிய தலைவன் படத்துல பிருத்திவிராஜுடன் நடிச்சு வரும் சித்தார்த் ஒருவேளை எந்த படத்திலும் தன்னை விட பிருத்திவிராஜுக்கே பெயர் கிடைக்குமோ என்ற சந்தேகம் வர அவரே முந்திக்கொண்டு காவிய தலைவனில் என்னை விட பிருத்திவிராஜுக்கு தான் ரொம்ப நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்லி வந்துட்டு இருக்காராம். இந்நிலையில அவர் எதிர்பார்க்கிற இன்னொரு முக்கியமான படம் தான் லூசியா. கன்னடத்துல வெளியான இந்த படத்தை பார்த்த சித்தார்த் இதன் தமிழ் ரீமேக்கிலும் எப்படியும் நடித்துவிட வேண்டும் என்று அதற்கான முயற்சியில இறங்கியிருக்காராம். இப்போது சி.வி. குமார் அவர்கள் அந்த படத்தை தயாரிக்கிறார். அந்த படத்துல முதன் முறையாக 2 வேடங்களில் நடிக்கிறாராம் சித்தார்த் அவர்கள். மேலும் இந்த படத்திற்கு ஏற்கனவே ஒரு பரிச்சயமான டைட்டிலை வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று யோசிச்சவங்க இப்போது கமல் நடித்த எனக்குள் ஒருவன் என்ற பட டைட்டில முறைப்படி வாங்கியிருக்காங்களாம். அதனால திரையுலகினரால் குட்டி கமல் என்று அழைக்கப்பட்டு வரும் சித்தார்த் கமல் பட டைட்டில தனது படத்துக்கு கிடைத்திருப்பதால மிகுந்த சந்தோஷத்துல இருக்காராம். அதோடு கமல் படத்தின் டைட்டிலில் நடிப்பது எனக்கு கிடைத்த பெருமை என்றும் தனது நட்பு வட்டாரங்கள்ல சொல்லி வந்துட்டு இருக்காராம் சித்தார்த் அவர்கள். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு சினிமா செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.